பெரிய வாரத்துக்குலாம் வந்துட்டு இந்த பெரிய வாரத்துலயும் இன்னைக்கு வந்து பெரிய வியாழன், கட்டளை வியாழன், இல்லை அப்படின்னா ராபோஜனத்தினால் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன்கிழமைக்குள்ள நாம வந்து வந்திருக்கோம். இன்றைய சிந்தனைக்கு என்னன்னு பார்த்துடலாமா? இந்த காலகட்டங்கள்ல இயேசப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு பஸ்காவை புசிக்கிறதுக்கு வந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இயேசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆயத்தப்படுத்த சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதே லூக்கா 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல தகுதியான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது வந்து இயேசப்பா வந்து தகுதியான இடத்தை வந்து தேடுறாங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது ராப்போஜனம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட சீசர்களை பார்த்து இயேசப்பா சொல்றாங்க, உங்களுக்குள்ளே நான் வந்து பணிவிடைக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உலகத்தை அகில உலகத்தையே படிச்ச கடவுள், உலகத்துக்கே தலைவா இருக்கிற அந்த கடவுள் தன்னை வந்து தாழ்மைப்படுத்தி நான் வந்து பணிவிடைக்காரரா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆயத்தப்படுத்தணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா தகுதிப்படுத்தணும். மூணாவது என்ன சொன்னா தாழ்மையா இருக்கணும். தவறு பல செய்த நம்மை தயவாய் ரட்சிக்க தரணியில் உதித்து தப்பிதம் ஒன்றும் செய்யாமல் தம் முதுகில் சிலுவை சுமந்து தள்ளாடி தள்ளாடி நடந்து தசைகளில் குருதி வடிய தாகத்தால் நான் வரல தம்மை தண்டித்தோரையும் மன்னித்து சென்று மீண்டும் வர இருக்கின்ற தகப்பன் இயேசுவுடன் செல்ல தவக்காலத்தில் தம்மை ஆயத்தப்படுத்துவோம், தகுதிப்படுத்துவோம், தாழ்மையை தரித்துக் கொள்வோம். சிந்திப்போம், செயல்படுவோம்.